பரலோக பிதாவே, கடந்த வாரம் எங்கள பாதுகாத்ததற்காக உமக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு வழங்கிய எல்லா அருளும், ஆசீர்வாதங்களும் குறித்து நன்றி கூறுகிறோம். உங்கள் அருளும், நல்ல தன்மையும், இரக்கமும் மூலமாகத்தான் நாங்கள் வாழ முடிகிறது. எனவே இப்போது உங்கள் இல்லத்தில் நாம் கூடியுள்ள இந்த நேரத்தில் உமக்கு எல்லா மகிமையும் அளிக்க நாம் இயல வேண்டும். ஆவியிலும், உண்மையிலும் உமக்கு வணங்க நாம் இயல வேண்டும். இந்த ஆராதனை உமது கண்களில் ஏற்றதாக ஏற்றட்டும். இன்று இங்கு உள்ள ஒவ்வொருவரையும் நினைவில் கொள்ளுங்கள். அவர்களின் எண்ணங்களையும், அவர்களது இருதயத்தில் உள்ள ஜெபங்களையும் நீங்களே நன்கு அறிந்திருக்கிறீர்கள். பரலோகத்திலிருந்து கேளுங்கள். உங்கள் செவிகளை சாய்த்து, எங்கள் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதிலளியுங்கள். எங்கள் பரலோக பிதா வாழ்ந்து செயல்படுகிறார் என்றும், எங்கள் வாழ்வில் தலையீடு செய்கிறார் என்றும் நாம் சாட்சியாக கூறும் வகையில் இருக்கட்டும். நாம் தேவையுள்ள நேரங்களில் எப்போதும் உம்மை தேட உதவி செய்யுங்கள். உலகத்தின் அல்லது பிற மனிதர்களின் உதவியை நாம் ஒருபோதும் நாடாமல், ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்ப உதவி செய்யுங்கள். இந்த நேரத்துக்கு எங்களுக்கு அளித்துள்ளதற்காக மிகவும் நன்றி. உமது வார்த்தையையும் ஆவியையும் எங்கள் இருதயங்களை நிரப்புமாறு நான் ஜெபிக்கிறேன். நாளை உலகத்துல வெளியே சென்று வேறுபட்ட வாழ்வையும் வெற்றிகரமான வாழ்வையும் வாழும் வகையில இருக்க எங்களுக்கு உதவுமாறு மிகவும் நன்றி கூறுகிறோம். இந்த எல்லா விஷயங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். அனைவரும் உங்கள் இனிய இருக்கைகளில் அமருங்க. இன்று தேவன் நமக்கு அனுமதித்துள்ள ஜீவனின் வார்த்தை ஒன்று நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 13ஆம் வசனங்கள் ஆகியவற்றிலிருந்து வருகிறது. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 13ஆம் வசனங்கள். இது பழைய ஏற்பாட்டிலோடது. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 13ஆம் வசனங்கள். இப்போது நான் வாசிக்கிறேன். அதில் பின்னர் தாவீது தன் மகன் சாலோமோனுக்கு ஆலயத்தின் முன்றிலின் திட்டத்தை அளித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கட்டிடங்கள், அதன் களஞ்சியங்கள், அதன் மேல் அறைகள், அதன் உள் அறைகள் மற்றும் இரக்கம் இருக்கைக்கான அறை. கர்த்தருடைய ஆலயத்தின் முற்றத்திற்கும் சுற்றியுள்ள அனைத்து அறைகளுக்கும் ஆலயத்தின் களஞ்சியங்களுக்கு அவர் மனதில் வைத்திருந்த அனைத்திற்குமான திட்டமும் தேவனுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்களின் களஞ்சியங்களுக்காகவும் அதேபோல் ஆசாரியர்களும் லேவியர்களும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதற்கான திட்டமும் கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படும் அனைத்து பணிகளுக்கும் ஆலயத்தில் பயன்படும் அனைத்து பாத்திரங்களுக்கும். இதுவே தேவனுடைய வார்த்தை. ஆமே. மதிய வணக்கம் அனைவருக்கும். உங்களை எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய மின்சாரம் ஒரு பகுதி மட்டும் வேலை செய்கிறது. இன்று காலை அலுவலகத்தில் ஓட்டாங்கல்ல, சுமார் 9:30 10 மணிக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அது மிகவும் பெரும் சத்தமாக இருந்தது. நான் அது வெடிப்புன்னு நினைச்சேன். அது ஒரு வகையில் வெடிப்பே தான் என்று நினைக்கிறேன். ஏனெனில் சேவை ஆரம்பிக்கும் முன் பிஎஸ்டிஜி ஆள் வந்து வெளியே உள்ள கம்பிகளில் ஒரு ஃபியூஸ் போய்விட்டது என்று சொன்னார். அதனால நம்முடைய தேவாலயத்துக்கு வரும் ஒரு மின் கம்பி இப்போது வேலை செய்யவில்லை அல்லது துண்டிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் சில விளக்குகள் வேலை செய்யவில்லை, ஒளி வேலை செய்யவில்லை. ஆனாலும் கடவுளுக்கு நன்றி, ஏசி வேலை செய்கிறது இல்லையா? ஆமா. நீங்களே தெரியும், நாம் இஸ்ரேலுக்கு போன போது அங்க இயேசு சுமார் 5000 பேருடன் எப்படி பிரசங்கித்தார் என்று எங்களுக்கு காட்டினார்கள். எந்த மைக்கும் இல்லாம இல்ல. இப்போ நமக்கு எல்லாம் எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இயேசு அவருடைய குரலால் மட்டும் பிரசங்கிக்க வேண்டியிருந்தது. எப்படியோ இன்று 1 நாளாகமம் 28 19 19 முதல் 13 அடிப்படையில் யாஜகரும் லேவியரும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற தலைப்பில் உங்களுடன் செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாம் இந்த வாசித்த வசனம் எங்களை என்ன காட்டுகிறது அல்லது சொல்கிறது என்றால், தாவீது தானாகவே ஆலயத்தை கட்ட முடியவில்லை என்றாலும் தேவன் அவனுடைய மகன் சாலமோன் தான் கட்டுவான் என்று சொன்னார். ஆனால் தேவன் தாவீதுக்கு அனைத்து திட்டங்களையும் காட்டினார். அந்த ஆலயத்தின் திட்டம் நாம் அதை வாசிக்கவில்லை. ஆனால் அது 1 நாளாகமம் 28:19 உள்ளது. ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று தேவன் தாவீதுக்கு அனைத்து திட்டங்களையும் காட்டினார். ஆனால் கட்டடத்திற்கான திட்டங்கள் மட்டுமல்ல. 13ஆம் வசனத்தில் ஆசாரியர்களும் லேவியர்களும் பிரிக்கப்பட்டிருப்பது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவையும் தேவன் தான் கொடுக்காரு. அதாவது ஆலய கட்டிடங்களை எப்படி கட்ட வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல், அந்த ஆலயத்தில் பணியாற்றும் மக்களின் அமைப்பும் மேல் அதிகாரிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அதையும் தேவன் தான் கொடுத்தார்.
அதனால தேவன் மிகவும் கூர்மையாக எல்லாவற்றையும் தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தார். அதையே தாவீது தன் மகன் சாலமோனுக்கும் கற்றுக் கொடுத்தார். அதனால்தான் இன்று நாம் பேசப் போகிறோம். லேவியர்களும், ஆசாரியர்களும் எப்படி அமைக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் ஆலயத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதையும் பற்றி. இது இன்று நமக்கு எப்படி பொருந்துகிறது? முதல் பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் ராஜசபை ஆசாரியர்கள் என்று பைபிள் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நாம் அனைவரும் நாம் இப்போது ராஜசபை ஆசாரியர்கள். சரி, அதாவது இன்று நாம் ஆன்மீக ஆசாரியர்களைப் போல இருக்கிறோம். அதனால தான் ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் கடமைகள் முக்கியமானவை. ஆனா அது மட்டும் இல்லாம ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் கடமைகள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், பூமியில் கடவுளுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்பதை கற்பிக்கின்றன. எனவே அடிப்படையில அமைப்பு இப்படிதான் இருக்கும். எனவே எங்களிடம் HP உள்ளது. HP எதை குறிக்கிறது? டெவலப் ஆகார்? இல்ல, நான் அச்சுப்பொறிகளை பற்றி பேசல. பிரதான பூசாரி சரியா? மையத்துல பிரதான பூசாரி. அதற்கு பிறகு ஆசாரியர்களும் லேவியர்களும் இருக்கிறார்கள். மேலும் இசைக்கலைஞர்களும் இருக்கிறார்கள். மற்றும் வாயில் காவலர்களும் இருக்கிறார்கள். இவை 4 முக்கியமான கடமைகள். இவையெல்லாம் லேவி கோத்திரத்தாருக்கு பிரதான பூசாரிக்கு கடவுளுக்கு சேவை செய்ய உதவுவதற்காக கடவுள் கொடுத்த கடமைகள். அப்படி என்றால் முதல் வெற்றிடங்களில் என்ன வரும் என்று நீங்கள் ஏற்கனவே ஊகிக்க முடியும் இல்லையா? இவை 4 முக்கியமான கடமைகள். இந்த ஒவ்வொரு கடமைக்கும் கடவுள் அவற்றை 24 பிரிவுகளாக பிரித்தார். ஒவ்வொரு கடமையும் 24 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரி, இன்று நாம் இதை பற்றி தான் பேசப் போகிறோம், சரியா? அப்படி என்றால் முதலில் போகலாம். 24 பிரிவுகள். ஆலயத்தில் சேவை செய்யும் முழுமையான அமைப்பு. நான் சொன்ன மாதிரி 4 முக்கியமான கடமைகள் இருந்தன இல்ல? லேவியர்கள், ஆசாரியர்கள், 3வது இசைக்கலைஞர்கள். அதாவது வெற்றிடத்தில் இசைக்கலைஞர்கள் மற்றும் வாயில் காவலர்கள் வர வேண்டும். சரி, டேவிட் இந்த 4 கடமைகளையும் 24 பிரிவுகளாக ஒழுங்குபடுத்தினார் இல்லையா? பிரிவு என்ற சொல் அடிப்படையில் ஒரு இராணுவம் அல்லது மத அமைப்பில் வகைப்படுத்தல் அல்லது நிலைமுறை என்று பொருள்படும். எபிரேயில் இதற்கு மகாலோகக் என்று சொல்வார்கள். அதற்கு ஒழுங்கு என்று அர்த்தம். அதுதான் முக்கியமான அர்த்தம், ஒழுங்கு. உதாரணத்துக்கு ஆசாரியர்களின் 24 பிரிவுகள். அவர்கள் ஆலயத்தின் பரிசுத்த இடத்திற்குள் சென்று சேவை செய்யும் முறையில் மாறி மாறி சென்றார்கள். ஒவ்வொரு பிரிவும் வருடத்திற்கு 2 வாரங்கள் சேவை செய்யும் இல்லையா? ஒவ்வொரு பிரிவும் 2 வாரங்கள் சேவை செய்யும். அப்படி என்றால் 24 பிரிவுகள் இருக்கின்றன இல்லையா? அப்படி என்றால் அது 48 வாரங்கள் ஆகும் இல்லையா? மொத்தம் எத்தனை வாரங்கள் இருக்கின்றன? சுமார் 51, 52 வாரங்கள் இருக்கின்றன இல்லையா? ஒவ்வொரு பிரிவும் 2 வாரங்கள் சரி செய்யும். அப்படி மாறி மாறி சேவை செய்தால் 48 வாரங்கள் நிரம்பும். மீதமுள்ள 3 அல்லது 4 வாரங்களில் எல்லா பிரிவுகளும் ஒன்றாக சேரும். ஏனென்றால் 3 முக்கிய திருவிழாக்கள் உள்ளன. சரி இல்லையா? பாஸ்கா வார திருவிழா, கூடார திருவிழா மாதிரி. அப்போதான் இஸ்ரவேல் முழுவதும் எருசலேமுக்கு வருகிறது. அதனால எல்லாரும் உதவிக்கு தேவைப்படுறாங்க இல்லையா? அதுதான் இந்த ஆசாரியர்கள் ஆலயத்தில் எப்படி சேவை செய்தார்கள் என்பதற்கான முறை. சரியா? அப்படி என்றால் இப்போது ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொன்றாக பார்க்கும். முதலில் லேவியர்களின் கடமைகளை பார்ப்போம். இப்போது நாம் லேவியர்கள் என்று சொல்வதற்கு முன் இதை தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி என்றால் லேவி கோத்திரம் இருக்கிறது இல்லையா? சினாய் மலையில் மோசே 2 கல் பலகைகளை பெற மலையில் ஏறியபோது ஆரோன் மலையின் அடியில் இருந்தார். மக்கள் எல்லோரும் மோசே இறந்துவிட்டார், அவர் மிகவும் நேரம் எடுத்துக் கொள்கிறார். அதனால் நமக்காக வேறொரு தேவனை உருவாக்கி எகிப்துக்கு திரும்பி போகலான்னு நினைத்தார்கள். அதனால அவங்க அந்த பொன்னாடைய உருவாக்கினாங்க இல்லையா? இந்த சம்பவத்தை கடவுள் பார்த்தார். கடவுள் மோசேவிடம் கீழே போக சொன்னார். அதனால் அவர் கீழே வந்தார். அவர் மிகவும் கோபமாக இருந்தார். அதனால அவர் அந்த 2 கல்பலகைகளையும் உடைத்தார். மோசே, யாரெல்லாம் கடவுளின் பக்கம் இருக்கிறீர்களோ வெளியே வாருங்கள் என்று சொன்னார். அப்போதுதான் லேவி கோத்திரம் மோசேவின் பக்கம் வந்தது. இந்த விக்கிரக வழிபாட்டை செய்த 3000 பேரை கொல்ல வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டார். அதைத்தான் லேவியர் செய்தார்கள்.
அந்த நாளிலிருந்து லேவி கோத்திரம் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, எனக்கு சேவை செய்யும் என்று கடவுள் கூறினார். ஆதியில் இஸ்ரவேலில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் முதல் மந்தரை கடவுள் எடுத்துக்கொள்ள விரும்பினார். அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்வார்கள். ஆனா இப்ப கடவுள், சரி இது செய்ய மிகவும் கடினமா இருக்கிறது இல்லையா என்று சொன்னார். அப்படியென்றால் அவர் என்ன செய்ய போகிறார்? ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் முதல் வந்தரை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக லேவி கோத்திரத்தை முழுமையாக என் முதல் வந்தராக எடுத்துக்கொள்கிறேன். அந்த நேரத்திலிருந்து லேவி கோத்திரம் முதல் வந்த கோத்திரமாகவும் கடவுளுக்கு சேவை செய்யும் கோத்திரமாகவும் ஆனது. அவர்களின் முழு வாழ்க்கையும் கடவுளுக்கு சேவை செய்வதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது. அதனால் லேவி கோத்திரம் கடைசி நாட்கள்ல வரும் உண்மையான முதல்வந்தரை முன்கூட்டியே காட்டுகிறது. அதுதான் நாம் தான் அந்த மக்களாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் தான் இல்லையா? அதனால் லேவியரின் கடமைகள் நாம் இப்போது பூமியில் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது இல்லையா? இதுதான் லேவி கோத்திரம். அந்த கோத்திரம் 4 விதமான கடமைகளாக பிரிக்கப்பட்டது இல்ல. கிறிஸ்தர்கள், லேவியர், இசைக்கலைஞர்கள் மற்றும் வாயில் காவலர்கள். இப்போ இங்க நான் லேவியர் என்று சொல்வதென்ற அது முழு கோத்திரத்தையும் குறிக்கவில்லை. ஆனால் அந்த கோத்திரத்தின் 4 ஒரு பங்கையே குறிக்கிறது. அந்த லேவியரின் கடமைகள் என்னவாக இருந்தது? அடிப்படையில் இவர்கள் ஆலய சேவகர்கள். இந்த மக்கள் ஆலயத்திற்கு சேவை செய்கிறார்கள். அப்படி என்றால் லேவியரின் கடமைகளை பார்ப்போம். அவை 2 வகை இல்லையா? முதல் ஒன்று முதல் கடமை என்னவென்றால் உயர் புரோகிதர் ஆரோனை ஆலய சேவையில் உதவுவது. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்களில் லேவியின் கோத்திரத்தை அருகில் கொண்டு வந்து அவர்களை என் முன் நிறுத்து என்று சொல்லப்படுகிறது. ஆரோன் பூரோகிதருக்காக அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அவருக்காகவும் முழு சபைக்காகவும் அவர்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். சங்கம கூடாரத்தின் முன்பாக கூடாரத்தின் சேவையை செய்ய வேண்டும். அப்படியென்றால் இந்த லேவியரின் கடமை உயர் புரோகிதருக்கு சேவையில் உதவுவது, தேவனை சேவிப்பது இல்லையா? அவர்களுடைய முக்கிய கடமை ஆலயத்தில் தேவனை ஆராதிப்பதே இல்லையா? அதாவது லேவியரின் முக்கிய கடமை புரோகிதர்களுக்கு உதவி செய்து ஆராதனை சேவைகள் எந்த இடையூறும் இல்லாமல் நடைபெறுவதை உறுதி செய்வது. அதுதான் அவர்களின் முக்கிய கடமை. இங்கே தேவனை ஆராதிப்பதே மையமாக இருக்கிறது. பின்னர் எண்கள் அதிகாரம் 18 வசனம் 2 உன் சகோதரர்களாகிய லேவி கோத்திரத்தாரையும் உன் தந்தையின் கோத்திரத்தாரையும் உன்னுடன் கூட்டிக் கொண்டு வா. அவர்கள் உன்னுடன் சேர்ந்து உனக்கு உதவட்டும். நீயும் உன் மகன்களும் சாட்சி கூடாரத்தின் முன்பாக இருக்கும்போது அவர்கள் உனக்கு சேவை செய்யட்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் இங்கே லேவியர் புரோகிதர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அதுதான் அந்த இடைவெளி சேர்ந்து என்பது. இந்த சேர்ந்து என்ற வார்த்தை எபிரேயில் லவா என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு சுழற்றுவது, ஒன்றோடொன்று பின்னி பிணைவது, ஒன்றாக ஆகுவது என்ற அர்த்தம். அதாவது அவர்கள் ஒன்றாக ஆக வேண்டும். அவர்கள் ஒருமையாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். இதுல விசித்திரம் என்னன்னா, லேவி என்ற பெயரும் அதே லவா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. லேவி என்பதற்கு சேர்ந்து அல்லது ஒன்றுபட்ட என்று அர்த்தம். சரி, அதுதான் நம்முடைய பணி. நாம் கிறிஸ்துவுடன் ஒன்றாக ஆக வேண்டும் இல்லையா? சபை மற்றும் ஆசாரியர் இருவரும் கடவுளை சேவிப்பதில் ஒன்றாக ஆக வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஆராதனை சீராக நடைபெறுவதற்காக. இந்த கால மின்சாரம் போனது. எல்லோரும் ஓடி ஓடி பார்த்தார்கள். ஆனாலும் நம்மிடம் இவ்ளோ பேர் சேர்ந்து வேலை செய்தார்கள் இல்லையா? அதுதான் எல்லாம் சரியா இருக்குது. நம்மிடம் இந்த பேட்டரி மூலம் இயங்கும் ஆம்பும் ஸ்பீக்கரும் இருந்ததால் நீங்கள் எல்லோரும் கேட்க முடிந்தது. நம்முடைய ஒளிபரப்பு குழு இதையெல்லாம் ஒரு கணத்தில் செய்து முடித்தார்கள் இல்லையா? அதுதான் நாம் செய்ய வேண்டியது. 2வது அல்லது பி. லேவியரின் 2வது கடமை என்பது முழு சபையின் கடமைகளை நிறைவேற்றுவது. சரி, அது இங்கதான் இருந்தது. 2ஆம் பகுதியில வசனம் 7ல அவர்கள் அவருக்காகவும் முழு சபைக்காகவும் கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் மக்கள் சபையின் உறுப்பினர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதே சமயம் சபையையும் சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தம். லேவியர் ஆலயத்துக்குள் உள்ள அனைத்து பரிசுத்த பாத்திரங்களையும் கவனித்தார்கள். தேவனை வழிபட தேவையான எல்லா பொருட்களும். நாம் இதை இப்படித்தான் நினைக்க வேண்டும். சபையில உள்ள எதுவும் பரிசுத்தமான பாத்திரம்தான்.
இங்கே இந்த கோப்பை கூட இது சாதாரண கோப்பை தான். ஆனாலும் இது சபையில் பயன்படுத்தப்படுவதால் இது பரிசுத்தமான பாத்திரம் ஆகிறது. நாம் இதை எப்படித்தான் ஜெபிச்சிடணும்? ஏனென்றால் சபையிலும் ஆலயத்திலும் உள்ள எல்லாமே தேவனை சேவிக்கவே தனிப்பட்டதாக வைக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்களை கவனித்து நிர்வகிப்பது லேவியரின் பொறுப்பாக இருந்தது. அதுபோல நாமும் இன்று பரிசுத்த ஸ்தலத்தை மதிக்க வேண்டும். அதுதான் லேவியராகமம் அதிகாரம் 19 வசனம் 30 சொல்கிறது. அந்த வார்த்தை மதிக்க வேண்டும் என்பது வேதாகமத்தில் தேவனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு பயப்பட வேண்டும் என்பதுதான் அர்த்தம் இல்லையா? நாம் தேவனை பயப்பட வேண்டும் இல்லையா? தேவனும் மதிக்க வேண்டும். ஆனா லேவியராகமம் அதிகாரம் 19 வசனம் 30ல் என் பரிசுத்த ஸ்தலத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால் சபையும் அதில் உள்ள எல்லா பொருட்களையும் நாம் மதிக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அவை பரிசுத்தமானவை, தேவனை சேவிக்கவே தனிப்பட்டவை என்பதால் நாம் அவற்றை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஆசாரியர்களின் கடமைகளை பார்த்தோம். அப்படியென்றால் நாம் இப்போது ஆலய ஊழியக்காரர்களான லேவியரின் கடமைகளை பார்த்தோம். இப்போது ஆசாரியர்களின் கடமைகளை பார்ப்போம். இந்த ஆசாரியர்கள் பரிசுத்த சேவைகளுக்கான பணிகளை செய்ய தனிப்பட்டவர்களாக வைக்கப்பட்டவர்கள் இல்லையா? தேவனை ஆராதிப்பது. சரி, அவர்களின் கடமை என்ன? ஆ அவர்களின் முதல் கடமை தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு விளக்கி கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசாரியரின் முதல் மற்றும் முக்கியமான கடமை தேவனுடைய வார்த்தையை விளக்கி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான். அப்படியென்றால் உபாகமம் அதிகாரம் 33 வசனம் 10ல் அவர்கள் உமது கட்டளைகளை யாக்கோபிற்கும் உமது நியாயங்களை இஸ்ரவேலுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் உம்முன் தூபம் செலுத்துவார்கள், முழு தகன பலிகளை உமது பலிபீடத்தில் அர்ப்பணிப்பார்கள். முதலில் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். லேவியராகமம் அதிகாரம் 44 வசனம் 23ல் சொல்லப்பட்டுள்ளபடி தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதில் ஒரு முக்கிய அம்சம் இதுதான். மேலும் அவர்கள் என் ஜனங்களுக்கு பரிசுத்தமானதும் அசுத்தமானதும் என்ன என்பதை கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களுக்கு அசுத்தமானதும் தூய்மையானதும் எது என்பதை வேறுபடுத்தி அறிய செய்வார்கள். இதுவே தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதில் முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும். அதாவது தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தல் என்பது ஆசாரியரின் கடமை என்று பல கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். அது பாஸ்டர்கள் செய்யும் வேலைதானே என்று. ஆனா நான் ஆரம்பத்துல சொன்னது போல நாம் அனைவரும் ராஜசாமி ஆசாரியர். நாம் அனைவரும் பாஸ்டர்கள் மட்டும் அல்ல. அதனால நாம் அனைவரும் இதை செய்ய வேண்டும். நீங்க என்னைப் போல மேடையில் நின்று பிரசங்கிக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் இதை செய்கிறோம். நீங்க சனிக்கிழமை பள்ளி ஆசிரியரா பணியாற்றினா அதுவும் ஒரு வழி. நீங்க வெளியே சென்று சுவிசேஷம் அறிவிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை ஏதோ ஒரு முறையில் கற்றுக்கொள்ளலாம். அதேபோல் நீங்கள் பெற்றோராக இருந்தாலும் கூட நாம் இதை செய்கிறோம். நீங்க உங்க பிள்ளைகளிடம் அது சரியல்லன்னு சொல்வது என்ன அர்த்தம்? பைபிள் சொல்கிறது அது பாவம் என்று, இல்லையா? அப்போ நீங்கள் அவர்களுக்கு பரிசுத்தமானதும் அசுத்தமானதும் எது என்று வேறுபடுத்திக் கொள்ள கற்றுக் கொடுக்கிறீர்கள். அது நம்மில் ஒவ்வொருவரின் கடமை. நாம் இது செய்ய வேண்டும். அதனால் தேவனுடைய வார்த்தையை விளக்கி கற்றுக் கொடுத்தல் என்பது எந்த ஊழியம்? 2 விஷயங்கள். உண்மை. தேவனுடைய வார்த்தை உண்மைதானே இல்லையா? மேலும் தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமானதோ அசுத்தமானதோ எது என்று நமக்கு கற்றுக் கொடுப்பதால் அது பரிசுத்தத்தையும் அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமானது. அதனால் நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் பரிசுத்தமாகிறோம். சரி இல்லையா? அடுத்து ஆசாரியர்களின் 2வது கடமை என்னவென்றால் ஆண்டவருக்கு தூபமும் ஆண்டவரின் பலிபீடத்தில் தகன பலிகளும் செலுத்தும் கடமை. தூபமும் தகன பலிகளும் நாம் 2ஆம் நியாயப்பிரமாணம் 33 வசனம் 10 படித்தோமீலா? அதில் அவர்கள் உமது கட்டளைகளை யாக்கோபிற்கும் உமது நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு அவர்கள் உம்முன் தூபம் வைக்கவும் உமது பலிபீடத்தில் தகன பலிகளை செலுத்தவும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் அவர்களின் 2வது தேவை. தூபமும் தகன பலிகளும் அது பைபிள்ல என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தல் அதிகாரம் 5 வசனம் 8ல் சொல்லப்பட்டுள்ளது. அவர் அந்த புத்தகத்தை எடுத்தபோது 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன் விழுந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு வீணையும் தூபம் நிறைந்த பொன்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். அவை பரிசுத்தர்களின் ஜெபங்கள் இல்லையா? அப்படி என்றால் தூபம் என்றால் என்ன? தூபம் என்பது பரிசுத்தர்களின் ஜெபங்களை குறிக்கிறது.
இன்று நான் தேவாலயத்தில் தூபம் எரிக்கவில்லை. குறைந்தது நம்முடைய தேவாலயத்தில் இல்லை, இல்லையா? ஆனா நாம் தேவனிடம் ஜெபிக்கிறோம். எனவே நம்முடைய ஜெபம் ஆன்மீக தூபம் போல இருக்கிறது. அப்படியென்றால் தூபம் எரிப்பதும் தகன பலிகளை செலுத்துவதும் முக்கியமான காரணம் என்ன? அது ஜனங்களின் பாவங்களை பராமரிப்பதற்காகதான். தகன பலிகள் ஜனங்களின் பாவங்களை பராமரித்தன. அப்படியென்றால் ஆசாரியரின் இந்த முக்கியமான கடமை அனைத்து ஜனங்களுக்கும் சரியான நீதியை வழங்குகிறது. ஏனெனில் அவர்கள் தங்கள் பாவங்களை பரிகரிக்கவும் தங்கள் நீதியை மீட்டெடுக்கவும் உதவுகிறார்கள். அதாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்வது போல அது உங்கள் தாளில் உள்ளது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தேவனுடைய உருவில் நீதியிலும் உண்மையின் பரிசுத்தத்திலும் படைக்கப்பட்ட புதிய மனிதனை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. இந்த வசனம் சொல்றது போல நாம் கிறிஸ்துவில் புதிய மனிதராக மாற வேண்டும், இல்லையா? நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி? தேவனுடைய உருவில், இல்லையா? தேவனுடைய படிமம் நீதியிலும் உண்மையின் பரிசுத்தத்தேன். அதனால்தான் அங்க 3 வெற்றிடங்கள் இருக்கிறங்க. நீதியும் அதன் முழுமையான வெளிப்பாடும் உண்மையின் பரிசுத்தமோ அதன் நித்தியமான மகத்துவமோ எப்போதும் நிலைத்திருக்கும் உன்னதமான கொள்கைகளாகும். சரி, ஆசாரியர் அதை வார்த்தையும் ஜெபமும் மூலம் செய்கிறார். அதுதான் இன்று நம்முடைய கடமை. நம்முடைய முக்கியமான கடமை என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை படித்து ஜெபிப்பது. இதனால் நாம் நம்முடைய நீதியும் பரிசுத்தமும் மேலும் பெற முடியும். 4வது இசைக்கலைஞர்களின் கடமைகளை பார்ப்போம். இசைக்கலைஞர்களுக்கு இசையின் மூலம் தீர்க்க தரிசனம் செய்யும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அது ஒரு வலுவானதும் விசித்திரமான முறையிலேயும் சொல்லப்பட்டிருக்கு, இல்ல? ஆக 1 நாளாகமம் அதிகாரம் 25 வசனம் 1 இந்த வீணைகள், யாழ்கள் மற்றும் தாளங்கள் இசைக்கருவிகள் என்று சொல்லப்பட்டுள்ளது, இல்லையா? அப்படியென்றால் இசைக்கருவிகளால் எப்படி தீர்க்க தரிசனம் செய்ய முடியும்? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. அதாவது வெளிப்படையாக இசைக்கலைஞனின் கடமை தேவனை புகழ்ந்து பாடுவது. அந்த பாடலின் மூலம் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதுதான், இல்லையா? ஆனா இன்று நமக்கு இதன் அர்த்தம் என்ன? நாம் இதை இன்னும் ஆழமாக ஆன்மீக பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இது வெறும் புகழ்குழுவை பற்றி பேசவில்லை. நீங்கள் புகழ்குழுவில் இல்லை என்றால் இசைக்கலைஞரின் இந்த கடமை உங்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று அர்த்தமல்ல. அது இதல்ல. இது நம்மில் எல்லோரையும் பற்றியது, இல்ல? அப்படி என்றால் எப்படி? இசைக்கலைஞரின் கடமை தேவனை புகழ்ச்சிகளால் மகிமைப்படுத்துவது, சரியா? நம்முடைய நிறுவனர் ஆசாரியர் ரெவரண்ட் ஆபிரகாம் பார்க் இதை பற்றி சொல்வார். மரங்களையும் பூக்களையும் இயற்கையின் அனைத்தையும் தேவனை புகழ்ந்து பாடுவதை நீங்கள் பார்க்கிறீர்களா? நான் முதலில் அதை கேட்டபோது அவர் என்ன அர்த்தம் சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்க பூக்களையும் மரங்களையும் இயற்கையில் உள்ள அனைத்தையும் பார்க்கும்போது அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று பார்க்கிறீர்களா? அவை தாங்களாகவே இருப்பதனால் தேவனை மகிமைப்படுத்துகின்றன, இல்லையா? அவற்றில் உள்ள அழகியல், அதாவது அந்த அழகு என்பது ஒரு வகையும் தேவனின் மகிமையை பாடுவது, தேவனை புகழ்வது போலத்தான். இங்கே உள்ள இந்த பூக்கள் இப்போது தேவனை புகழ்ந்து பாடுகின்றன. ஏனென்றால் அவை தேவனை மகிமைப்படுத்துகின்றன, இல்லையா? அதுதான் இசை கலைஞர்களின் கடமை. நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். அதாவது இசைக்கலைஞரின் கடமை என்பது வெளிப்படையான ஒன்று. அது நீங்கள் தேவாலயத்திலேயே மட்டும் செய்ய வேண்டியதல்ல, தேவாலயத்திற்கு வெளியிலும் செய்ய வேண்டியது. ஏனென்றால் இசை என்பது சத்தம் இருக்கும். அது எல்லா இடங்களிலும் தொலைதூரமாகவும் அறிவிக்கிறது, இல்லையா? அதனால்தான் நாமும் அததான் செய்ய வேண்டும். தேவாலயத்துல மட்டும் அல்ல, திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எல்லா நாட்களிலும் நாம் உலகத்தில் வெளியே செல்லும் போது நம் வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம் வாழ்க்கையும் நம் செயல்களும் தேவனை புகழ்ந்து பாட வேண்டும். நம்மை சுற்றியுள்ளவர்கள் அதை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இசைக்கலைஞர்கள் ஆன்மீக ரீதியில் செய்ய வேண்டியது.
அதாவது இது நாமும் தேவாலயத்தில் மட்டும் இல்லாமல் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒன்று என்பதை குறிக்கிறது. நம்ம வாழ்க்கை தேவனை புகழ்ந்து பாடும் பாடலாக இருக்க வேண்டும். இப்போது 5வது வாசல் காவலாளர்களின் கடமைகள். வாசல் காவலாளர் என்ற வார்த்தை எபிரேயத்துல ஷமார் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆலயத்தின் நுழைவாயிலை காக்கும் மக்களை குறிக்கிறது. ஆலயம் ஒரு பரிசுத்தமான இடம். அதனால் அது தனித்துவமாக இருக்க வேண்டும். சரியா? அதில் அசுத்தமானவை உள்ளே வர முடியாது. இல்லல்ல? அதனால் வாசலை காக்கும் கடமை என்பது இன்றைய காலத்தில் பார்த்தால் அது ஒரு தாழ்ந்த நிலை போல் தோன்றலாம். ஆனால் வேதாகமம் சொல்வது இது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேவியருக்கு மட்டும் ஒப்படைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பதவியாக இருந்தது. எப்படி என்று கேட்கிறீர்களா? உதாரணமா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் தான் வாசல் காவலாளி. தேவன் ஆதாமிடம் தோட்டத்தை காக்க சொன்னார். ஆனால் அவர் தோல்வி அடைந்தார். பாம்பை உள்ளே அனுமதித்தார். அதனால் தான் அவர் விழுந்தார் இல்லையா? அதனால வாசல் காவலாளியின் கடமை மிகவும் முக்கியமானது. பண்டைய காலங்களில் வாசல்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் எல்லா நகரங்களும் சுவர்களால் சூழப்பட்டிருந்தன. போர் நேரத்துல அவர்கள் வாசலை பூட்டி விடுவார்கள். அப்போது எதிரிகள் உள்ள வர முடியாது. ஆனா நீங்கள் வாசலை உடைத்து உள்ளே வர முடிந்தால் நீங்கள் வெற்றி பெற்றதாக ஆகிவிடும். ஆகவே ஆதியாகமம் அதிகாரம் 22 வசனம் 17 நிச்சயமாக நான் உன்னை மிகுந்த ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிதும் பெருக்குவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. உன் சந்ததி வானில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணலைப் போலவும் பெருகும். உன் சந்ததி அவர்களது எதிரிகளின் வாசலை கைப்பற்றும். அவர்கள் வருமானத்தின் வாசலை. இது தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த ஆசீர்வாதம் இல்ல. அவர் சொன்னார், உன் சந்ததி உன் வம்சம் அவர்களது எதிரிகளின் வாசலை கைப்பற்றும் என்று. நீங்கள் வாசலை கைப்பற்றினால் அதாவது நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம். சரிதானே? இது வெற்றியை குறிக்கிறது. மத்தேயு 16:18லும் நானும் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை வெல்ல முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கட்டிய சபை பாதாளத்தின் வாசல்களை எதிர்கொள்கிறது. பாதாளம் என்றால் நரகம் ஏறு. அப்படி என்றால் இங்கு பாதாளத்தின் வாசல்கள் என்பது நரகத்தின் அதிகாரத்தையும் ஆற்றலையும் குறிக்கிறது. நரகத்தின் ஆற்றல் கிறிஸ்துவின் சபையை வெல்ல முடியாது. அதனால வாசல் மிகவும் முக்கியமானது. நாம் விழிப்புடன் வாசல் காப்பாளர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாசல்களை, அதாவது ஆன்மீக வாசல்களை காக்க வேண்டும். ஏனெனில் நாம் தேவாலயமாக இருக்கிறோம் இல்லையா? அதாவது நம் உள்ளத்தில் உள்ள ஆலயத்தை நாம் தாக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அப்படி செய்தால் பாவமும் உலகத்தின் இருளும் உள்ளே வர முடியாது. அதனால் இசைக்கலைஞர் என்பது தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாகவும் உரக்கவும் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பாகும். மற்றொரு பக்கத்தில் வாசல் காப்பாளர்கள் வாசல்களை காக்க வேண்டும். அப்படி செய்தால் நாம் இந்த உலகத்தின் பாவங்களும் இருளும் இருந்து பிரித்து வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனம் 23 எல்லாவற்றிலும் மேலாக உன் இருதயத்தை காக்கவும், ஏனெனில் அது உயிரின் ஊற்றாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதுவே அந்த 4 பொறுப்புகள். இப்போது இந்த 4 பொறுப்புகளும் 24 பிரிவுகளும் மீட்பின் வரலாற்று முக்கியத்துவம் என்ன என்பதை பார்ப்போம். நான் சொன்னது போல் இந்த 4 பொறுப்புகள் உண்மையான பரிசுத்தர் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. பைபிள்ல 4 என்ற எண் உலகத்தை குறிக்கிறது இல்லையா? 4 திசைகள் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்படி என்றால் நாம் என்ன ஆக வேண்டும்? நாம் ஆசாரியராக இருக்க வேண்டும். அதாவது நம் வசனத்திலையும் ஜெபத்திலையும் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். 2வது நாம் லேவியராக இருக்க வேண்டும். அதாவது நாம் தேவனுடைய திருச்சபையில செய்ய வேண்டும் என்பதுதான் அர்த்தம். தேவன் நமக்கு கொடுத்த இந்த திருச்சபைய நாம் கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டும். 3வது நாம் இசைக்கலைஞர்களாக ஆக வேண்டும். அது வெறும் பாடல் பாடுவதிலும், இசை வாசிப்பதிலும் மட்டுமல்ல. நம் வாழ்க்கையில், நம் தினசரி வாழ்வில் தேவனை புகழ்ந்து பாடுவதன் மூலம் ஆன்மீகமாக அவரை மகிமைப்படுத்த வேண்டும். சரி இல்லையா? 4வது நாம் வாசல் காப்பாளர்களாக ஆக வேண்டும். அதாவது இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்து தனித்து பிரித்து வைக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அதனால் 24 பிரிவுகள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் சேவை செய்யும் ஒரு முழுமையான அமைப்பாக இருந்தது.
இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல வாழும் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மாதிரி. நாம் முயற்சி செய்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை இங்க பூமியில நிறுவ முயற்சி செய்றோம் இல்லையா? ஆதி காலத்துல இதற்கு ஒத்ததாகவே வெளிப்படுத்தல் புத்தகத்திலயும் நாம் பார்க்கிறோம். அப்படியே வெளிப்படுத்தல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அரியணையின் சுற்றிலும் 24 அரியணைகள் இருந்தன. அந்த அரியணைகளில் வெள்ளை உடைகள் அணிந்தும் தங்களது தலைகளில் பொன்னு கிரீடங்கள் சூடியும் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு 6ஆம் வசனத்தில் அரியணையின் முன்பாக கண்ணாடி போல தெரியும் ஒரு கடல் இருந்தது. அரியணையின் நடுவிலும் சுற்றிலும் முன்னும் பின்னும் கண்கள் நிறைந்த 4 உயிருள்ள ஜீவராசிகள் இருந்தன என்று கூறப்பட்டுள்ளது. இதோ இங்கே நமக்கு இது இருக்கிறது. நமக்கு கர்த்தராகிய ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை சுற்றிலும் அந்த 4 உயிருள்ள ஜீவராசிகள் இருக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். நாம் இப்போதுதான் பேசிக் கொண்டிருந்த அமைப்போ அல்லது படிநிலையோ இதே மாதிரி தானே இல்லையா? இது பரலோகத்துல நடக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த இந்த படிநிலை பரலோகத்தில் உள்ளதற்கான ஒரு நகலாகும். நாம் இந்த 4 உயிருள்ள ஜீவராசிகளும் 24 மூப்பர்களும் போல இருக்க வேண்டும். நாம் ஆன்மீகமான 24 மூப்பர்களாக மாற வேண்டும். அப்படி என்றால் இந்த மூப்பர்களின் பண்புகள் என்னவாக இருந்தது? இங்க அவர்கள் சிங்காசனங்களில் அமர்ந்திருந்தார்கள், நர்கள் உடையோடு அமைந்திருந்தார்கள், பொன்னான கிரீடங்களை சூடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இல்லையா? முதலாவது இந்த மூப்பர்கள் சிங்காசனங்களில் அமர்ந்திருந்தார்கள். சிங்காசனங்கள் என்றால் சிங்காசனங்கள் என்பது ராஜாக்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலிகள் இல்லையா? அவை அரசாட்சியின் சின்னங்கள். அவர்கள் ஆட்சி செய்தவர்கள். நான் ஆட்சி செய்பவர் அல்லது ராஜா என்று சொன்னால் பலர் மற்றவர்களுக்கு மேலே அதிகாரம் செலுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். நான் மக்களுக்கு இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்கிறேன். எனக்கு சேவை செய்யுங்கள் என்று சொல்கிறேன். ஆனா பைபிள்ல சொல்லப்படும் அரசாட்சி அப்படி இல்ல. ஆட்சி செய்பவர்களாக நாம் 3 விஷயங்களை ஆள வேண்டும். நாம் நம்மையே ஆள வேண்டும். இதுதான் எனக்கு மிகவும் கடினமா இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். 2வது நாம் பாவத்தை ஆள வேண்டும். 3வது நாம் உலகத்தை ஆள வேண்டும். இந்த 24 மூப்பர்கள் அவர்கள் சிங்காசனங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் என்பதன் மூலம் அவர்கள் இதை செய்ய முடிந்தவர்கள் என்று அர்த்தம். நம்மையே பாவத்தையும் உலகத்தையும் ஆளுதல். 2வது அவர்கள் வெள்ளை உடைகள் அணிந்திருந்தார்கள். சரி, பைபிளில் வெள்ளை என்பது தூய்மை மற்றும் வெற்றியின் சின்னம் இல்லையா? அப்படி என்றால் வெளிப்படுத்தல் அதிகாரம் 3 வசனங்கள் 4 மற்றும் 5ல் சார்தீசில் சிலர் தங்கள் உடைகளை அழுக்குப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் என்னுடன் வெள்ளை உடையில் நடப்பார்கள். ஏனெனில் அவர்கள் தகுதியானவர். வெற்றி பெறுகிறவன் வெள்ள உடைகள்ல இப்படியே ஆடை அணிவான். பாத்தீங்களா? வெற்றி பெறுகிறவன். அதனால் இது தூய்மை மற்றும் வெற்றியை குறிக்கிறது. மற்றும் வெளிப்படுத்தல் அதிகாரம் 7 வசனம் 14ல் இவர்கள் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை கரும்பாட்டின் இரத்தத்தில் கழுவி வெள்ளையாக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எதை வென்றார்கள்? அவர்கள் உபத்திரவத்தை வென்றார்கள். நம்மில் எல்லோருக்கும் வாழ்க்கையில சிரமங்கள் இருக்கிறன இல்லையா? அதை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆனாலும் நம் விசுவாசத்தை நிலைநிறுத்த வேண்டும். 3வது மிகவும் முக்கியமானது. 24 மூப்பர்கள் தங்க கிரீடங்களை அணிந்திருந்தார்கள். கிரீடங்கள் மீண்டும் வெற்றியை குறிக்கின்றன. ஆனால் இவை தங்க கிரீடங்கள் இல்லையா? வேதாகமத்துல தங்கம் என்பது மாறாத விசுவாசத்தின் சின்னமாகும். தங்கம் மாறாது இல்ல. அதனால்தான் அது விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதனால தங்கம் என்பது மாறாத விசுவாசத்தின் சின்னம். உபத்திரவங்கள் இருந்தாலும் அந்த மூப்பர்களின் விசுவாசம் மாறவில்லை. அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களின் விசுவாசம் குறையாது. விஷயங்கள் நன்றாக போகும்போது அவர்களின் விசுவாசம் உயர்கிறது. விஷயங்கள் கீழே போகும்போது அவர்களின் விசுவாசமும் குறைகிறது. அப்படி இல்லையே? மற்றும் கடைசியாக 4வது இந்த மூப்பர்கள் மிகவும் பணிவானவர்கள். எப்படி பணிவாக இருந்தார்கள்? வெளிப்படுத்தல் அதிகாரம் 4 வசனம் 10ல் 24 மூப்பர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முன் விழுந்து என்றும் என்றும் வாழும் அவரை வணங்கி தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன் வீசுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது.
அது அவர்களின் கிரீடம். அத தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் இல்லையா? ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்கள் கிரீடங்களை இயேசுவின் பாதங்கள்ல வீசுகிறார்கள். அவர்கள் அடிப்படையில் சொல்வது, நாங்கள் ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள். இதற்கு நாங்கள் தகுதி இல்லை. இது இயேசுவிட வந்தது. நமக்குள்ள அனைத்தும் தேவனுடைய கிருபைதான். இல்லையா? நம்முடைய விசுவாசத்தோட. அதனால அவங்க மிகவும் பணிவுடன் எல்லாமே இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வந்தது என்று ஒப்புக்கொள்கிறார்கள். இதுதான் நாமும் கொண்டிருக்க வேண்டிய மனமும் விசுவாசமும். அப்போ நாம இந்த அமைப்பிலும், அந்த அரசாட்சியிலும் தேவனுக்கு அவனுடைய ராஜ்யத்தில் சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இந்த வேலைக்காகவே இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் ஆசாரியராக நம்முடைய 4 கடமைகளை வசனம் மற்றும் ஜெபம், லேவியராக தேவாலயத்தில் சேவை செய்வது, இசைக்கலைஞராக நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துவது மற்றும் வாசல் காவலராக இருப்பது நாம் எல்லோரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஜெபம். உலகத்திலிருந்து பிரித்து வைக்கப்பட்டு தனித்துவமான வாழ்க்கையை வாழ்வது. ஆமே, நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசாரியர்களும் லேவியர்களும் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து எங்களை கற்றுக் கொடுத்த உமது கிருபைக்காக நன்றி. இதாவே, நாங்கள் தகுதியற்றவர்களாகவும், சில நேரங்களில் இந்த காரியங்களை செய்ய மிகவும் பலவீனமாகவும், மெலிந்தவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை உமக்கு ஒப்புக்கொண்டு அறிக்கையிடுகிறோம். ஆனால் உமது கிருபையினால் தான் நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம். அதனால் உமது கிருபையையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். மற்றும் உமது இரக்கத்தையும் தேவனே, எங்கள் இருதயங்களை நீர் தாங்கி, உமது சித்தத்திற்கு ஏற்ப நடக்க எங்களுக்கு வலிமை அளிக்குமாறு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயங்களை மாற்றுவதற்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்களை நிரப்பட்டதாக, உள்ளிருந்து மாற்றப்பட்டவர்களாக. தேவனுடைய ஆவி எங்களை வழிநடத்தி, எங்களை வழிகாட்டி, உம்மோடு நடக்க எங்களை தயார்படுத்தட்டும். கர்த்தாவே, உம்மை நம்பி இந்த பூமியில் உமக்கு சேவை செய்யும் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை அனுப்பிய திருச்சபையில் உமக்கு சேவை செய்யும் விசுவாசமான ஆசாரியர்களும் லேவியர்களுமாக நாங்கள் மாறட்டும். மற்றும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு மகிமை சேர்க்கும் விசுவாசமான ஊழியர்களாகவும், வேறுபட்ட வாழ்க்கையை வாழும்பவர்களாகவும் நாங்கள் மாறட்டும். இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எங்களுக்கு அளித்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் உமக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் இந்த காணிக்கையை உமக்கு வழங்க விரும்புகிறோம் கர்த்தாவே. நன்றி மற்றும் மகிழ்ச்சியுடன் வழங்கும் மனதை எங்களுக்கு நீர் அளிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இது உமது கண்களில் ஏற்றதாக இருக்கட்டும். இந்த காணிக்கை உமது மகிமைக்கும் உமது ராஜ்யத்திற்கும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம். ஆமென். நாம் கர்த்தருக்கு கைத்தட்டலுடன் நன்றி அறிவிக்கிறோம். இப்போது காணிக்கைக்காக தயவு செய்து 394வது கீர்த்தனையை திறக்கவும்.